நீங்க அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லக்கா. நைட்டெல்லாம் எனக்கு கெட்ட கெட்ட கனவா வரும். சில நேரம் நான் அஜய்க்கு துரோகம் பண்ணிட்டேனே, நம்ம உயிரோட இருக்கணுமான்னு யோசிச்சிருக்கேக்கா. அஞ்சலி, அஞ்சலி, நீங்க எனக்கு தைரியம் கொடுத்ததோட இல்லாம உங்க லைஃப பணைய வச்சு அக்யூஸ்ட புடிச்சு கொடுத்திருக்கீங்க. இத நான் எப்பவுமே என் லைஃப்ல மறக்க மாட்டேன்க்கா. அஞ்சலி, நீ என் தங்கச்சிடா. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நான் தனியா வளர்ந்த பொண்ணுக்கா. எனக்குன்னு இருந்த உறவு அப்பா மட்டும்தான். அம்மாவும் சின்ன வயசுல போயிட்டாங்க. அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பின்னு வேற எந்த உறவையும் நான் பார்த்ததே இல்லக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பத்தி நிறைய கிட்ட சொல்லிருக்காங்க. நிஜமாவே நான் அதை உங்ககிட்ட தான்க்கா ஃபீல் பண்றேன். ஐ லவ் யூ அக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி விடு. இப்பதானே அக்கான்னு சொன்ன, அப்புறம் அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன தேங்க்ஸ் எல்லாம்? அழாத, இனிதான் நீ சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு தாக்கா நான் நிம்மதியா தூங்க போறேன். ஒவ்வொரு பொண்ணும் லைஃப்ல இப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது உங்களை மாதிரி ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க தப்பான எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அஞ்சலி, நம்ம மேல தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாரும் நமக்கு சப்போர்ட்டா இல்லைனாலும் நம்ம தனியாளா எதிர்த்து நின்னு போராடணும். மத்தவங்க யாரையும் நம்ம எதிர்பார்த்துட்டு எல்லாம் இருக்க கூடாது. அதுதான் நிரந்தரமான சொல்யூஷனா இருக்கும். புரியுதா உனக்கு? புரியுதுக்கா. சரி, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. ஈவினிங் வெளியே போலாமா? இல்லக்கா, அது ஏன், என்னாச்சு? நான் அஜய் கூட வெளியில போலான்னு. ஏய், ஓ அப்படி போதா கதை? சரி சரி, ஜாலியா போயிட்டு வாங்க. ஓகேக்கா, பாய். பாய். பாய்.